Hello students, 10th Max Unit 4 page number 197 இருக்கிற progress check பார்க்கலாம். Question number 1. A straight line that touches a circle at a common point is called a dash அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் tangent. இது எப்படின்னு பாருங்க. உங்கள் புக் பேஜ் நம்பர் 188ல் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இந்த சர்க்கிளை ஒரு காமன் பாயிண்ட், அதாவது ஒரு பாயிண்டில் டச் பண்ணிட்டு போயிருக்குது அப்படின்னா இந்த லைனோட பேர் வந்து டேஞ்சன்ட். தமிழில் சொன்னால் தொடுகோடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர்க்கிளை வட்டத்தை தொட்டுட்டு போகிற கோடு, அதனால் இது தொடுகோடு. ஸோ இது வந்து இந்த பிக்யூ, இந்த லைனுக்கு பேர் என்னது, டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், உங்கள் புக்லேயே கொடுத்துருக்குறாங்க. இந்த பிக்யூ இஸ் கால்டு தி டேஞ்சன்ட் டு த சர்க்கிள் அட் ஏ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் டேஞ்சன்ட். தென் கொஸ்டின் நம்பர் 2. எ கார்டு இஸ் எ சப்செக்ஷன் ஆஃப் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் சீக்கண்ட். இது எப்படின்னு பாருங்கள். உங்கள் புக் பேஜ் நம்பர் 188ல் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதில் ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்குறாங்க. பிக்யூ அப்படிங்கிற ஒரு லைன் வந்து இந்த சர்க்கிளை 2 பாயிண்டில் கட் பண்ணிட்டு போகுது. அப்போது இந்த லைன் இருக்குது இல்லையா, இந்த பிக்யூ லைனை வந்து நம்ம சீக்கண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நீங்கள் இந்த சர்க்கிளில் இங்கே ஏபி அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறாங்க இல்லையா, இந்த லைன், இந்த ஏபி அப்படிங்கிற லைனு சர்க்கிளுக்கு வந்து நம்ம கார்டு அப்படின்னு சொல்லுவோம். இதே இந்த கார்டு வந்து இந்த சென்டர் வழியாக போச்சு அப்படின்னு சொன்னால் அதை லாங்கஸ்ட் கார்டுன்னு சொல்லுவோம். அது என்னது, டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிக்யூ அப்படிங்கிற சீக்கண்ட்னா சர்க்கிளை 2 பிளேஸில் கட் பண்ணிட்டு போகிற ஒரு லைன், அவ்வளோதான். இந்த சீக்கண்டில் ஏபி அப்படிங்கிறது அந்த சீக்கண்டில் ஒரு பகுதி இல்லையா, அதைத்தான் நம்ம வந்து கார்டு இஸ் எ சப்செக்ஷன் ஆஃப் சீக்கண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் சீக்கண்ட். தென் கொஷின் நம்பர் 3. த லென்ஸ் ஆஃப் த 2 tangents drawn from dash point to a circle are equal அப்படின்னு இருக்குது. இதுக்கான ஆன்சர் எக்ஸ்டீரியர் பாயிண்ட். இது எப்படின்னு பாருங்கள். உங்கள் புக் பேஜ் நம்பர் 189ல் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஒரு சர்க்கிள், இந்த சர்க்கிளுக்கு எக்ஸ்டீரியராக இருக்கிற, அதாவது வெளியில் இருக்கிற ஒரு பாயிண்டில் இருந்து இந்த சர்க்கிளுக்கு வந்து நம்ம 2 டேஞ்சன்ட் ட்ரா பண்ணலாம். அப்படி ட்ரா பண்ணுற இந்த 2 டேஞ்சன்ட்டோட லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, சர்க்கிளுக்கு எங்கே இருந்து வரைகிற 2 டேஞ்சன்ட்டோட லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ சர்க்கிளுக்கு எக்ஸ்டீரியர் பாயிண்டில் இருந்து வரைகிற 2 டேஞ்சன்ட்டோட லென்த்து தான் ஈக்குவலாக இருக்கும். ஸோ தேர்டு கொஷினுக்கான ஆன்சர் எக்ஸ்டீரியர். தென் கொஷின் நம்பர் 4. நோ டேஞ்சன்ட் கேன் பி ட்ரான் ஃப்ரம் டேஷ் ஆஃப் த சர்க்கிள். இதுக்கான ஆன்சர் இன்டீரியர் பாயிண்ட். நோ டேஞ்சன்ட் கேன் பி ட்ரான் ஃப்ரம் an இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் த சர்க்கிள். ஓகே, இது எப்படின்னு பாருங்கள். உங்கள் புக் பேஜ் நம்பர் 189ல் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். நோ டேஞ்சன்ட் கேன் பி ட்ரான் ஃப்ரம் an இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் த சர்க்கிள். அதாவது சர்க்கிளுக்கு உள்ளே இருக்கிற புள்ளியில் இருந்து சர்க்கிளுக்கு டேஞ்சன்ட் வரைய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டேஞ்சன்ட் அப்படின்னாலே தமிழில் வந்து தொடுகோடுன்னு சொல்லுவோம். அதாவது சர்க்கிளை தொட்டுட்டு போகிற கோடு. அப்போது நம்ம வந்து சர்க்கிளுக்கு உள்ளே இருக்கிற புள்ளியில் இருந்து அந்த டேஞ்சன்ட் நம்ம ட்ரா பண்ண முடியாது இல்லையா, சர்க்கிளை தொட்டுட்டு மட்டும்தான் போகணும். அப்போ சர்க்கிளுக்கு உள்ளே இருக்கிற புள்ளியிலிருந்து டேஞ்சன்ட் வந்து வரைய முடியாது. இதே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்லி 1 tangent கேன் பி ட்ரான் அட் எனி பாயிண்ட் ஆன் த சர்க்கிள். சர்க்கிளுக்கு மேலே இருக்கிற ஒரு புள்ளியில் இருந்து ஒரு டேஞ்சன்ட் வரையலாம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா சர்க்கிளுக்கு வெளியில் இருக்கிற புள்ளியிலிருந்து சர்க்கிளுக்கு 2 டேஞ்சன்ட் நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ ஃபோர்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் an இன்டீரியர் பாயிண்ட். இதை வந்து நம்ம இன்சைட் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம். இன்டீரியர் பாயிண்ட் அப்படின்னாலும் சர்க்கிளுக்கு உள்ளே இருக்கிற புள்ளி அப்படின்னு தான் மீனிங். இன்சைடு அப்படின்னாலும் சர்க்கிளுக்கு உள்ள டேஞ்சன்ட் நம்ம ட்ரா பண்ண முடியாது அப்படிங்கிறதா மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. டேஷ் இஸ் எ சிவியன் தட் டிவைட்ஸ் த ஆங்கிள் இன்டு 2 ஈக்குவல் ஆஃப்ஸ்னு இருக்குது. இதுக்கான ஆன்சர் an ஆங்கிள் பைசெக்டர். இது எப்படின்னு பாருங்கள். உங்கள் புக் பேஜ் நம்பர் 195ல் தேர்டு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். an ஆங்கிள் பைசெக்டர் இஸ் எ சிவியன் தட் பைசெக்ட்ஸ் த கரஸ்பாண்டிங் ஆங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பைசெக்ட்ஸ் அப்படின்னா 2ஆக பிரிக்குது. ஆங்கிள் பைசெக்டர் அப்படின்னாலே ஒரு ஆங்கிளை 2 சமமாக பிரிக்கிற, 2 சமபாகமாக பிரிக்கிற
ஒரு லைனை தான் நம்ம வந்து ஆங்கிள் பைசெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து ஆங்கிள் பைசெக்டர் அப்படிங்கிறதும் ஒரு சிவியன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிவியன் அப்படின்னு என்னன்னு பாருங்க, இங்கே டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. A CVN is a line segment that extends from one vertex of a triangle to the opposite side. In the diagram AD is a CVN from A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது CVN அப்படிங்கிறது வந்து ஒரு லைன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ட்ரையாங்கிளில் இந்த டாப் வெர்டெக்ஸ் A இருக்குது இல்லையா, இந்த ஏவில் இருந்து ஆப்போசிட் சைடுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, இந்த லைன் செக்மெண்ட்டை தான் நம்ம வந்து சிவியன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஸ்பெஷல் சிவியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஒரு மீடியன் அப்படிங்கிறது ஒரு சிவியன், அது வந்து தட் டிவைட்ஸ் த ஆப்போசிட் சைடு இன்டூ 2 கான்குரண்ட் லென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்குரண்ட் அப்படின்னா ஈக்குவல். இப்போ இந்த ட்ரையாங்கிள்லேயே பாருங்கள், மீடியன் ஒரு சிவியன் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே இந்த டாப் வெர்டெக்ஸில் இருந்து இந்த ஆப்போசிட் சைடு பிசிக்கு நம்ம ட்ரா பண்ணுற ஒரு லைன், அதாவது மீடியன் அப்படின்னா பிசியோட மிட் பாயிண்டில் ஜாயின் பண்ணும். அப்படி இருக்கிற லைனை நம்ம மீடியன்னு சொல்லுவோம். அதாவது ஆப்போசிட் சைடோட மிட் பாயிண்டில் போய் சேர்ற லைனு, அதுதான் மீடியன். அப்போது அதுவும் ஒரு சிவியன் தான். நெக்ஸ்ட் வந்து ஏன் அல்டிடியூடு ஈஸியாக சிவியன் தட் இஸ் பர்பண்டிகுலர் டு த ஆப்போசிட் சைடு. ஆல்டிடியூடுனா என்னது, பர்பண்டிகுலர் லைன், அதாவது ஸ்ட்ரைட்டாக 90 டிகிரியில் நிற்கிற லைன். அப்போது இந்த ஏவில் இருந்து நம்ம பிசிக்கு ட்ரா பண்ணால் இதில் எப்படி ட்ரா பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட் லைனாக வர்ற மாதிரி நம்ம ட்ரா பண்ணுவோம். இது வந்து இந்த ட்ரையாங்கிளில் இது வந்து இந்த ஏ, இங்கே நான் வந்து ஈன்னு நேம் கொடுத்தேன்னா ஏஇ அப்படிங்கிறது வந்து ஒரு ஆல்டிடியூட், அதாவது இது 90 டிகிரியில் இருக்கும். இதுவும் ஒரு சிவியன் தான். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட்ல தான் an angle bisector is a CVN that bisects the corresponding angle அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இங்கே நான் வந்து ஆங்கிளை ட்ரா பண்ணுறேன். ஆங்கிள் பைசெக்டர் இதுக்கு நான் ட்ரா பண்ண போகிறேன் பாருங்கள். கரெக்டாக 2 சம பாகமாக பிரிச்சுட்டு போகிற இந்த லைன் தான் வந்து இங்கே ஆங்கிள் பைசெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா, இந்த ஆங்கிள் பைசெக்டரும் ஒரு ஸ்பெஷல் சிவியனில் வருது. ஓகே, ஸோ 5th கொஸ்டினில் ஒரு சிவியன் வந்து ஆங்கிளை ஈக்குவல் ஆஃப்ஸா, அதாவது ஈக்குவல் பார்ட்டாக இருக்கிற மாதிரி டிவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் சிவியனோட நேம் வந்து an angle bisector. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.